I am Jimin. I'm Suga. I'm Jungkook. I'm Jin. I am J-Hope. I am V. I am RM. I love you. Ami! I love you! I am the moon and army is my earth. Armies are everything. My everything. You see me? Yeah, I see you. Ami, you are the brightest stars in my universe. We pop for you. I love you. We all pop for you. I love you. ஹலோ ட்ரீம் குயில்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆஃப்டர் லாங் டைம் அகெயின் நம்ம சேனலில் வீடியோ போட போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி எட்டர்னலி யோர்ஸ் ஜேகேயோட ஒன் ஷாட் வரும்னு. பட் என்னால் போட முடியாத சுச்சுவேஷன். அண்ட் நான் வந்து வீடியோ பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கான ஒன் ஷாட் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நிறைய பேர் நான் இவ்வளோ நாள் வராததுனால கேட்டிருந்தீங்க, அக்கா என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படி இப்படின்னு இன்ஸ்டாவில், டெலகிராமில் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லோரையும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸாக பார்க்குறத விட உங்கள் எல்லோரையும் நான் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேன். ஓகேடா? ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்காக ஃபீல் பண்ணி இவ்வளோ தூரம் கேட்டதுனால நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த விஷயம் நான் சொன்ன பிறகு நீங்கள் யாரும் சேட் ஆக தேவையில்ல. நீங்கள் வந்து ஹாப்பியாகவே இந்த ஒன் ஷாட்டை கேட்கலாம். அண்ட் இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து ஒரு நாள் லைவ் வந்து சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த லைவில் இல்லாதவங்களாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா என்னாச்சுன்னு. ஸோ உங்களுக்காகவும் சேர்த்து நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலி டியூரிங் பொங்கல், இப்போ போன பொங்கல் தான். நான் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு, பட் நடந்துருச்சு. எங்கள் அப்பா வந்து தவறிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. இப்போ நான் வந்துட்டேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உள்ளே நான் ரொம்பவே எனக்கு நிறைய ஊன்ஸ் இருக்குது உள்ள. ஆனால் எதுவுமே ஹீல் ஆகலை எனக்கு இன்னும். பட் இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கேன். நான் அதே நினச்சிட்டு இருந்தா ஒரு மாதிரி இருக்கனால நான் அதுலேருந்து டைவர்ட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் சேனல் பக்கம் வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோரி கேட்குறப்போ நினைக்காதீங்க, யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் அண்ட் த டைட்டில் இஸ் எட்டர்னலி யோர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ராப் தான் இது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்மிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கடா, சரியா? ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஸ்டார்டிங் சீனில் உங்கள் வீடு தான். உங்கள் வீடு செம்ம பெரிய வீடு, நீங்கள் செம்ம ரிச். ஓகேயா? அண்ட் நீங்கள் வந்து உங்கள் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உள்ளே உங்கள் அம்மா தான் உங்களுக்கு தேவையான தோசைலாம் சுட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது மேலேருந்து ஒரு சவுண்டு, மா 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 சாக்ஸ் தான் எங்கம்மா, எங்கே தாம்மா மடித்து வைப்ப நீ? டேய் எருமை பயலே, அங்கே தாண்டா வச்சுருப்பேன், கண்ணு திறந்து பாருடா, கண்ணு புறநிலே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காத அப்படியே சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. மேலேருந்து கத்துறது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அண்ணன் ஆரம் தான். நீங்களும் அவங்க கத்துறதையும் உங்கள் அம்மா கத்துறதையும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அண்ணன் குடுன்னு ஸ்டெப்ஸில் தான் வர்றாருமா. நீ பாருமா, என்னை டென்ஷன் பண்ணாத, டைம் ஆகிடுச்சு காலேஜுக்கு, இன்றைக்கி நாங்கள் தான்மா ப்ரெசன்டேஷன் வேறு. சாக்ஸ் எங்கம்மா? இதே நான் மடித்து வச்சுட்டேன்டா, அங்கே தாண்டா இருக்கும், போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உனக்கு எடுத்து தர்றதுனால என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு ஒன்று. இப்போ நீங்கள் டேய் போடா போய் எடுத்துக்கோடா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கல, அப்புறம் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா, அம்மா நீ போய் தோசை ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாயாக உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. இப்போ அண்ணன் ஆரம் தான் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே மேலே போகிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ தான் அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது. உங்கள் அம்மா தான், வைனு போய் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீ யாருன்னு பார்ப்போம். அம்மா சாப்பிட்டுட்டு தானம்மா இருக்கேன், நீ போய் துறையம்மா. ஏன்டி இந்த வீட்டில் எல்லாமே நானே தான் பண்ணுமாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டினோன்னே நீங்களும் எல்லாம் என் தலையை எழுத்து நல்லா தடி மாடு மாதிரி ஒன்று பெற்று வச்சுருக்கீங்கள, அது ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குது, என்னையே எல்லா வேலையும் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே போகிறீங்க. போய் அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஓப்பன் பண்ணோன்னே சைலண்ட்டாக ஆகிட்டீங்க. இவ்வளோ நேரம் புலம்பிகிட்டே போயிருந்துருப்பீங்க, இப்போ அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டீங்க. ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்துருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான். ஜேகே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக ஃப்ளஃபியான ஹேரில் வந்திருக்காரு. ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட், ஒரு சைடு அவரோட பேக் போட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஆன்னு ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான், வயன்
ஆ ஆ என்ன அ ஒ அ ஆ ஆரம் எங்க இருக்கான்? வயன் ஆரமா? அவன் மேல ரெடி ஆயிட்டுருக்கான். ஜேகே. ஓகே, ஓகே. கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறியா? டைம் ஆயிடுச்சு. அதனால தான். சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கும்போதே உங்க அம்மாவும் வந்துடுறாங்க. "ஜேகே வாப்பா வா, உள்ள வா. எவ்வளோ நாள் ஆச்சு. வீட்டுக்கே வர மாட்டேங்கிற?" அம்மா எப்படி இருக்கீங்க?" எனக்கு என்னப்பா நல்லா இருக்கேன்ப்பா. ஏன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிற?" அப்படிலாம் இல்லைம்மா. கொஞ்சம் ஒர்க் விஷயமா அப்படியே அப்படியே சுத்திட்டு இருந்தேனா அதனால தான்." சரி, சரி. உள்ள வாப்பா. ஏன்ப்பா வெளியவே நிக்கிற? இல்லம்மா, இல்லம்மா இருக்கட்டும். டைம் ஆயிடுச்சு. ஆரம் எப்போ வருவான்? அவனாப்பா காலையிலேருந்து சாக்ஸா காணும் என் உசுர எடுக்கிறான்ப்பா. மேல தான்ப்பா இருக்கான். நீ வந்து உள்ள உட்காரு வா. அப்படி சொல்லி கைய பிடிச்சு இழுக்குறாங்க. ஜேகே இல்லம்மா இல்ல. சாக்ஸ் போட்டிருக்கேன், ஷூ போட்டிருக்கேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரணும்ல. ஐயோ! இதெல்லாம் நம்ம வீடுப்பா. வாப்பா அப்படி அப்படி சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கு ஆப்போசிட்ல உட்கார வைக்கிறாங்க டைனிங் ஹால்ல. நீங்க அப்படியே தான் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு ஜேகேவ அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே, நீங்க, உங்க அண்ணன் எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா, சைல்ட்ஹுட்லேருந்தே எல்லாருக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நல்லாவே தெரியும். அண்ட் ஜேகே மேல உங்களுக்கு செம்ம க்ரஷ். ஓகே. சொல்லப்போனா நீங்க வந்து ஜேகே தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷி நீங்க. சரியா? ஸோ தட் நீங்க அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அப்படியே ஃபோன்ல வந்து சும்மா அவர் வந்துட்டு இந்த ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ற மாரி பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கவும், அவருக்கு வந்து ஒரு இது சொல்லல. நம்மள யாரோ பார்த்துட்டே இருக்க மாரி இருக்குன்றப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. அவர் டக்குன்னு உங்கள பார்க்குறாரு. நீங்க டக்குன்னு 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் ஆயிடுது. நீங்க டக்குன்னு கீழ குனிஞ்சிடுறீங்க. ஒரு மாரி பதட்டமாகி, ஜேகே இத பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, அவர் அகைன் ஃபோன் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ ஆரம் தான். "டேய் மச்சான் எப்படா வந்த? டேய் எவ்வளோ நேரம்டா உனக்கு வெயிட் பண்றது? டைம் ஆயிடுச்சுடா. வாடா சீக்கிரமா." இதோ வரேன்டா மச்சான், இதோ வரேன்டா." அப்படி சொல்லிட்டு ஆரம் வேக வேகமா வந்துட்டு டைனிங் ஹால்ல உட்கார்றாரு. மச்சான் பசிக்குது. இரு 2 தோசை மட்டும் பிச்சு போட்டு வந்துடுறேன்." "சீக்கிரம் தின்னு தொல." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டென்ஷன் ஆயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் ஜேகே. நீங்க இவங்க எல்லாரும் பேசுறத தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் பேசுறத விட ஜேகே பேசுறத அதாவது நீங்க அப்படியே ரொம்ப நல்லா டீப்பா உன்னிச்சு கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இது சட்னி மாரி ஏதோ தேவைப்படுது. நீங்க பார்க்குறீங்க அது எங்க இருக்குன்னு. அது ஜேகேக்கு ரைட் சைட்ல இருக்கு. ஸோ உங்களால வந்து அத எடுக்க முடியல. நீங்க ரொம்ப ட்ரை பண்றீங்க அத எடுக்க. நீங்க நெனச்சா வாய தொறந்து சொல்லி ஜேகே கிட்ட இருந்து அத வாங்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து ரொம்ப வெட்கமா இருக்கு. ஓகே. நீங்க ஜேகே முன்னாடி அவ்வளோ பேச மாட்டீங்க. ஜேகே முன்னாடி நீங்க வந்து ஒரு பவ்யமான ஒரு நல்ல பிள்ளை அந்த மாதிரி தான். ஸோ தட் நீங்க வந்து அத அவர்கிட்ட வாய தொறந்து கூட கேட்காம அப்படியே எகிட்டு இருக்கீங்க. சரி பக்கத்துல பார்க்குறீங்க உங்க அண்ணன் நல்லா தின்னுட்டு இருக்கான். நீங்க போட்டு கால்லயே மெரிக்கிறீங்க. ஆ எரும மாடு! எதுக்குடி கால மெரிச்ச? இங்க சாரிடா அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு தொடையில புக்கிக்கிறீங்க. அம்மா என்னதாம்மா இவளுக்கு பிரச்சனையா? போட்டு என் கை காலையை போட்டு மெரிச்சிட்டு கிள்ளிட்டு இருக்காம்மா அப்படின்னு ஒன்று. இப்போ உங்கள் அம்மா வராங்க. ஏன்டி அவனை போட்டு ஏன்டி நோண்டிட்டு இருக்க? அம்மா அம்மா தெரியாமதாம்மா தெரியாமதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறீங்க. அப்போ ஜேகே என்னாச்சு ஏன் 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 அவனை போட்டு கிள்ளிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஜேகே கேட்குறாரு. நான் எதுவுமே பண்ணல. இவனே தான் சும்மா கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அண்ணனை போட்டு மறைக்கிறீங்க. அவன் என்னடி மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையிலே அடிக்கிறான். அம்மா பாரும்மா அடிக்கிறான். நீ சும்மா கையை வச்சுட்டு இருந்தா அவன் ஏன்டி அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சரின்ட்டு அப்படியே டக்குன்னு அந்த பிளேட்டை போட்டு கிளம்பி போயிடலாம். எங்கள் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிளேட்டை போட்டு அப்படியே ஓடுறீங்க. அம்மா நான் லில்லியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்போ ஜேகே வயன் அ அப்படியே நீங்க ஸ்டாப் ஆயிட்டு, "ஆ என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. லில்லி வீட்ல கிடையாது. தாத்தாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால கொஞ்சம் போயிருக்கா. 1 ஹவர் கழிச்சு தான் வருவா." "ஓ! சரி, சரி. ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடன்னு உங்க ரூம்க்கு ஓட்டீங்க. லில்லி வேற யாரும் கிடையாது. ஜேகேயோட தங்கச்சி தான். நீங்களும் லில்லியும் வந்து ஒரே கிளாஸ். இப்போ நீங்க 2 பேரும் வந்து 12th ஸ்டாண்டர்ட். ஜேகேவும் ஆரமும் வந்து காலேஜ் 2nd இயர். அண்ட் எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லாவே தெரியும். அண்ட் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஓகே. எல்லோரும் ஒரே காலனியில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் ஓட்டிங்க. அப்புறம் வந்து ஆரமும் ஜேகேவும் சிரித்து பேசிட்டு சாப்பிட்றது அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகேக்குமே வந்து உங்கள் அம்மா சாப்பாடு கொடுத்துருந்துருப்பாங்க. அப்புறமா வந்து ஜேகே இப்போ எந்திரிக்கலான்னு போகிறாரு. அப்போது ஜேகே லைக் உங்கள் அம்மா
அப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா, இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா அம்மா அப்படியே சொல்லிங்க. இல்லைம்மா இருக்கட்டும் போதும். என்னப்பா சாப்பிடவே மாட்ற, இன்னும் உங்கள் அம்மா வந்துட்டாலா இல்லையா அப்படி சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அவங்க என்னைக்கு வந்திருக்காங்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அம்மா என்கிட்ட 2 மாதம் கூட உருப்படியாக இருந்தது கிடையாது ஒன்றா அப்படியே சொல்லி ஜேகே சிரிக்க. பிகாஸ் ஜேகேயோட அம்மா அப்பா வந்து பிஸ்னஸ் மீட்டிங் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ராட்ஸ்க்கு. ஸோ ஜேகே மோரவு தனியாக தான் இருப்பார். ஜேகேவும் ஜேகே தங்கச்சி அந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் சரியா. ஸோ நீங்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் உங்கள் ரூமில் உட்காந்து நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அவங்க கிளம்பி காலேஜும் போயிருந்துருப்பாங்க. நீங்கள் சரி ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ளாட்டாக இருந்திருப்பீங்க. இங்கே காலேஜ் சைடு வந்தால் ஜேகேவும் ஆரம்பம் அப்படியே உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. இப்போ ஆரம் தான் டே மச்சான் என்னடா கிளாஸை கவனிடா. அவ கிடக்குறா சுண்டக்கா, நீ நான் சொல்கிறது கேளு. என்ன சொல்லு. நிலாக்கும் உனக்கு எப்படா போகுது, இப்போலாம் பேசுறதே கிடையாது 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. எதை நிலாவா, யாரடா சொல்கிற? அதான் மச்சான் நீ கூட பைக்கில் திரும்ப போய் பார்க் பண்ண 2 பேரும் டேட் கூட பண்ணீங்களேடா. டேய் வாயக்கழுடா, நாங்கள் எப்படா டேட் பண்ணோம், லூசு மாதிரி பேசாதரா, நான் எப்படா சொன்ன அவளை லவ் பண்ணுறேன், லூசு மாதிரி பேசாதரா அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே கடுப்பில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஆரம் தான், டேட் பண்ணாமையா நீ அவளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விடுறது, பேண்ட்ரியில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஷாப்பிங் ஒன்றா போகிறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அவளே பண்ணதுடா, நான் எதுவுமே பண்ணலடா. எது நான் இங்கே பாரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காதை காமிக்கிறாரு. அதில் 4 ஓட்டை இருக்குது, 4 கம்மல் குத்திருக்காரு காதில் ஆரம். என்ன ஆல்ரெடி எனக்கு 4 வாட்டி எங்கள் அம்மா காது குத்திட்டாங்க புரியுதா, உன்னால் எனக்கு மறுபடியும் காது குத்த முடியாது அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லிட்டுருக்காரு. அப்போ ஜேகே லூஸு மாதிரி பேசாத, அவளே வந்தா, அவளே லெட்டர் கொடுத்தா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் ஏதோ நான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்ன மாதிரி தாண்டா அவள் நடந்துக்கிறா. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நான் ட்ரா பண்ணுன்னு சொன்னேன் பார்த்தியா, அன்றைக்கி டைம் அவள் காலில் வந்து ட்விஸ்ட் ஆகி நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தா, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். அங்கே வேறு நிறைய பசங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படின்ட்டு இருந்தாங்க, நீயா இருந்தாலும் கொண்டுட்டு போய் விட்டுருப்பல, அது மாதிரி தான் நான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். இதில் என்னடா இருக்குது, அதுவும் இல்லாமல் பேண்ட்ரி இந்த மாதிரி இடத்துலலாம் அவளே தான் வந்து உட்காந்து சாப்பிட்றா, எனக்கு அது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டுருக்காரு. மச்சான் நீ இப்படியே இருந்தனா காலம் ஃபுல்லாக ஒண்டிக்கட்டையாக இருக்க வேண்டியதான்டா, ஒரு பொண்ணை கூட ஓகே பண்ண மாட்டேன். எனக்குலாம் பாரு ஒரு பொண்ணு கூட வந்து ப்ரொப்போஸ் பண்ண மாதிரி ஃபீலிங்கில் இருக்குது, எவ்வளோ ஒருத்தி வந்து ப்ரொப்போஸ் பண்ணாலாம் கொத்திட்டு போகலாமான்னு இருக்கேன் நான்லாம். எனக்குலாம் எவ்வளோமே சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு வாரத்துக்கு 10 லெட்டர் வருது, நீ ஒன்று கூட ஓகே பண்ண மாட்டேறியடா, ஏன்டா அவனுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு. இப்போ ஜேகே சொல்கிறாரு, வருது 10 லெட்டர் வருது, ஆனால் அதில் எதுவுமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைப் கிடையாது மச்சான், யாருமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது புரியுதா. ஐயோ அப்படி என்ன தாண்டா உன்னோட டைப், எனக்கு புரியல. டைப் இல்லை எவ்வளோ பேர் தாண்டா ரிஜெக்ட் பண்ணுவேன், யார் தான் உன் டைப் சொல்லு, எந்த மாதிரி உன் டைப் சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்டுருக்காரு. இப்போ ஜேகே இப்போ இது ரொம்ப முக்கியமா விடுடா அப்படி சொல்லிட்டு ஜேகே கிளாஸ் கவனிக்க பார்க்குறாரு. ஆனால் ஆரம் விடவே இல்லை, நோண்டிக்கிட்டே இருக்கு. இருடா சொல்லி தரல அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவரை பார்த்து, என்னோட டைப்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சட்டுன்னு சொல்கிறா உன் டைப்புன்ற, இப்போ என்னடா யோசிக்கிற, சொல்கிறேன் இருடா, அதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி சொல்ல வேணாமா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இப்போது ஜேகே தான் அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே சொல்கிறாரு, ஹைட்டு என் அளவு இருக்கணும்லாம் அவசியம் இல்லைடா மச்சான், என்னை விட ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கணும், எனக்கு வந்து குட்டியாக தெரியணும் அந்த பொண்ணு பார்க்க, ஒருமாரி லாங் ஹேர், அப்புறம் கொஞ்சம் முட்டை கண்ணு, பார்க்கவே க்யூட்டாக ஒருமாதிரி இன்னசென்ட்டாக, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கக்கூடாது, இன்னசென்ட்டாக இருக்கணும், நான் அவளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சைல்டிஷாக அந்த மாதிரி தான். அதுக்கு நீ என் தங்கச்சியை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆரம் திரும்பிக்கிறாரு. இங்கே ஜேகே ஆனால் ஆரம்ப பார்க்குறாரு. என்னடா பேசுகிறேன் அப்படின்ட்டு ஜேகே அமைதியாயிட்டாரு. பின்ன என்னடா அந்த குட்டி சாத்தான் தாண்டா இப்படிலாம் இருக்கும், ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தம், அவள் க்யூட்டாக இருக்க மாட்டாள், மீதி எல்லாமே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. இங்கே ஜேகே சிரிக்கிறாரு. ஏன்டா ஒயனுக்கு என்னடா குறைச்சல், அவளுக்கு என்ன நல்லா தானடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நல்லா தான் இருக்கா, ஆனால் உனக்கு தெரியாது மச்சான், அவகிட்ட நான் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அடி வாங்குறேன் திட்டு வாங்குறேன், அவளால் நான் எவ்வளோ திட்டு வாங்குறேன் அடி வாங்குறேன்றதெல்லாம் உனக்கு தெரியாது, அதனால் நீ இந்த பேச்சை விட்டுரு, தயவு செய்து சொல்கிறேன், என்றைக்குமே ஒயின் மேலே மட்டும் நீ காதலில் விழுந்துடாதடா மச்சான், நீ நான் கெஞ்சி கேட்குறேன்னு கூட வச்சுக்கோடா, உன்னோட வாழ்க்கைக்காக நான் இதை சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்லிட்டுருக்காரு. இங்கே ஜேகே சிரிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் அவங்களுக்கு டே போயிருந்துருக்கும். இங்கே நீங்கள் நல்லா
தின்னோமா, தூங்குனோமான்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்க. கிளம்பி உங்க ஃப்ரெண்ட் லில்லிய பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. கரெக்ட்டா நீங்க வாசலுக்கு போக ஜேகேவும் வந்துட்டாரு. அவர் பைக்க வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. ஜேகே உங்கள பார்த்து, "ஹே வயன் என்ன லில்லி பார்க்க வந்தியா?" அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்களும் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள போறீங்க. 2 பேரும் ஒண்ணா தான் உள்ள போறீங்க. நீங்க நேரா லில்லி ரூமுக்கு போயிட்டீங்க. ஜேகே வந்து ஹால்ல உட்காந்துட்டுருக்காரு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு. ஜேகே அம்மாவுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க நீங்க வந்தோனே சொல்லியிருப்பாங்க, "வயனு வாடி, வாடி, வாடின்னு" சொல்லிட்டு ஆக்சுவலி லில்லிய உங்களையும் பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. 2 பேரும் அவங்க பொண்ணுங்கிற மாரி தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் ஜேகே அம்மா கிட்ட நல்லாவே செட் ஆயிருப்பீங்க. இப்ப அப்படிதான் நீங்க லில்லி ரூமுக்கு போயிட்டு, லில்லி எங்கடி இருக்க?" அப்படின்னோனே லில்லி உள்ளேருந்து வரா. வயன் எப்படி வந்த?" "இப்ப தாண்டி வந்தேன்." "என்ன காலையில எங்கேயோ போயிட்டியாமே?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. "ஆமாண்டி எங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லடி. அந்த ஆள் வேற நாளைக்கோ இன்னைக்கோன்ட்டு இருக்காரு. ஆனா பொய்யும் தொலைய மாட்றாரு. ஒழுங்காவும் இருக்க மாட்றாரு." அப்படின்னு லில்லி சொல்றா. அப்ப நீங்க அவ தலையிலயாச்சு, அப்படிலாம் பேசாத பாவம்." "பாவமா? உனக்கு தெரியாதுடி. எங்க தாத்தா சரியான ஆள்டி. உனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி புலம்பிட்டு இருக்கா. நீங்க சிரிச்சுட்டு அவ கூட உட்காந்துட்டு இருக்கீங்க. லில்லி என்ன பேக் இது?" இதுவா? இது வந்து எங்க அண்ணன் வந்து போன மாசம் ஏதோ டூர் போயிட்டு வந்தான்ல, அப்ப எனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்தான் ட்ரெஸ் மாதிரி. ஆ நல்லா தான் இருந்துச்சு. பட் இது என் சைஸ் இல்ல வயன்." அப்படி சொல்லிட்டு அத எடுத்து நீங்க பார்க்குறீங்க. அந்த ட்ரெஸ் பார்க்க செம்ம அழகா இருக்கு. நீங்க அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அது வந்து உங்க சைஸ் தான். ஓகேவா? நீங்க லில்லி கிட்ட கேட்குறீங்க. செம்மையா இருக்குடி. உங்க அண்ணனுக்கு செம்ம டேஸ்ட்டுடி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப லில்லி, "போதும் போதும் வலி இது தொடச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றா. ஆக்சுவலி லில்லிக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஜேகேவ பிடிக்குன்றது. அப்போ அப்போ நீங்க, "நீ மட்டும் என்னவா? என் அண்ணன பத்தி வலி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லில்லிய பத்தி கேட்குறீங்க. லில்லி அப்படியே முழிக்கிறா. எது? நானா? இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. "பொய் சொல்லாதடி. நீ எங்க அண்ணனுக்கு தெரியாம எங்க அண்ணன பார்க்குறது, எங்க அண்ணனுக்கு பின்னாடி எங்க அண்ணன் சட்டைய மோந்து பார்க்குறது, இல்ல எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியா?" அப்படி சொல்லி கேட்குறா. அப்போ லில்லிக்கு அப்படியே ஒரே வெக்கம் வந்துருது. லில்லிக்கும் வந்து ஆரம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவங்க அண்ணன உங்களுக்கு பிடிக்கும், உங்க அண்ணாவ லில்லிக்கு பிடிக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ் மாரி போயிட்டுருக்கு இது. நீங்க அப்படியே மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஹால்ல தான் ஜேகே அம்மா கூப்பிடுறாங்க. "லில்லி, வயன் இங்க வாங்க." அப்படி சொல்லி கூப்பிட்டோன்னே 2 பேரும் அப்படியே ஓடி வரீங்க. இங்க ஜேகே உட்காந்துட்ருக்காரு. உட்காந்து சும்மா தான் இந்த மாரி ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டுட்ருக்காரு ட்ரெஸ்லாம் மாத்திட்டு. நீங்க ஜேகேவ பார்க்குறீங்க. சாப்பிட்டுட்ருக்காரு. அப்படி சொல்லிட்டு ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே போய் உட்கார்றீங்க. நீங்க வந்துட்டு லில்லி பக்கத்துல எப்படின்னா, அந்த பெரிய கவுச்ல நீங்க, லில்லி, ஜேகே உட்கார மாரி இருக்கு. லில்லி தான் சென்டர்ல இருக்கா. அப்ப லில்லி, வயன் இந்த சைடு வந்து உட்காருயா எங்க அண்ணன் பக்கத்துல." அதெல்லாம் வேணாண்டி. எனக்கு படபடன்னு இருக்கும்டி. அதெல்லாம் வேணாண்டி. வாடி." அப்படின்னு சொல்லிட்டு அ அ எ அ வயன், "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லில்லி உங்களையும் அவங்களோட அண்ணாவையும் கோத்துவிட்டு ஓடிடுறா. நீங்க உங்களுக்கு ஒரு மாரி படபடன்னு இருக்கு. ஜேகே பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது. இத்தனைக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல. ஆனாலும் உங்களுக்கு வந்து ஏதோ ஜேகே பக்கத்துல கை கோத்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாரி படபடன்னு இருக்கு. நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்ப ஜேகே தான் பார்க்குறார். "என்ன வயன் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டியா?" "ஆ முடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க. "நீ ஏன் பேசவே மாட்ற எப்பவுமே? அமைதியாவே இருக்க ஒரு மாதிரி." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்து கேட்குறாரு. "இல்லையே நான் நல்லா தான் பேசுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவரு சிரிக்கிறாரு. "நீ நல்லா தான் பேசுவ. அது எனக்கே நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து நல்லா தானே பேசுவ. ஆனா இப்ப நீ வளர வளர ஒரு மாரி சைலண்ட் ஆயிட்டல்ல?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "அப்படியா? இல்லையே நான் நார்மலா தான் பேசுறேன்." அப்படி சொல்லிட்டு நீங்க கைய ஆட்டிட்டு ஒரு மாரி க்யூட்டா பேசிட்டுருக்கீங்க. அப்ப அவரு டக்குனு உங்க தலையில கை வைக்கிறாரு. நீங்க அப்படியே பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அமைதியா ஆயிட்டீங்க. அப்படியே ஷாக்கா அவர பார்க்குறீங்க. அவரு சிரிச்சுட்டே உங்க தலைய அப்படியே ரப் பண்றாரு. ஒரு மாரி க்யூட்டா இருக்க வயன் நீ. தெரியுமா? சின்ன வயசுலலாம் ஒரு மாரி நல்லா சப்பியா இருப்பல்ல. நான் உன்ன கிள்ளி கிள்ளி விளையாடிட்டுருப்பேன். இப்போ நல்லா வளர்ந்துட்டேன் நெடுன்னு அப்படி சொல்லிட்டு உங்க தலைய நல்லா தடவி குடுத்துட்டு அவர் ஏஞ்சி போயிடுறாரு. நீங்க அப்படியே ஒரு புயல் வந்து உங்கள அடிச்ச மாரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம. ஏன்னா அவரு உங்கள வந்து க்யூட்டா வேற அதுவும் நம்ம க்ரஷ் சொன்னா எப்படி இருக்கும்? அவரு வந்து உங்கள வந்து ஒரு குழந்தை மாரி தான், ஒரு சிஸ்டர் மாரி தான் பார்த்துட்டு போறாரு. நீங்க அப்படியே ஷாக் ஆகி உட்காந்த ஆள் தான். இப்ப லில்லி வரா. "வயன் என்ன ஓகேயா?" "ஆ" அப்படின்ட்டு நீங்க உட்காந்துட்டுருக்கீங்க. அவ, வயன் ஆ சொல்லு லில்லி. என்னடி பேய் அரைஞ்ச மாரி உட்காந்துட்டுருக்க. என்னாச்சு?" "அது அது" அப்படி சொல்லிட்டு நீங்க நடந்ததெல்லாம் சொல்றீங்க. இங்க லில்லிக்குனாலும் சரியான சிரிப்பு. இதுக்காடி இப்படி உட்காந்துட்டுருக்க? போடி" அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு குடு குடு குடுன்னு உங்க வீட்டுக்கு ஒரே ஓட்டம். சிட்டா பறந்துட்டீங்க.
இப்போ அப்படியே ஒரு எப்படி சொல்றது? நீங்க வந்து 12த் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அண்ட் ஜேகே வந்து காலேஜ் 2ண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஜேகேவோட பர்த்டே. ஸோ எல்லாரும் வந்து இன்னைக்கு உங்க வீட்ல வந்து ஒரு கெட் டுகெதர் மாரி பார்ட்டி மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து உங்க ஃபேமிலில வந்து எல்லாரும் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்படி கிளம்பும்போது நீங்க வந்து பயங்கரமா ரெடி ஆகுறீங்க. ஒரு ஒயிட் கலர் கியூட் ஃப்ராக் ஒண்ணு போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் பார்க்கவே டால் மாரி ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. உங்க அண்ணன் பார்க்குறான் இத. "ஏன்டி அவனுக்கு தானடி பிறந்த நாள். உனக்கு ஏதோ பிறந்த நாள் மாரி கிளம்பி வரியேடி சீவி சிங்காரிச்சுட்டு" அப்படின்னு உங்க அண்ணன் திட்டுறான். "உனக்கு என்னடா பிரச்சனை? உன்ன மாரி பிச்சைக்காரன் மாரி வர சொல்றியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்க அண்ணன் நல்லா கிழிஞ்சு கிழிஞ்ச பேண்ட்லாம் போட்டு வராரு. நீங்க அதெல்லாம் பார்த்து சொன்னோனே ஆர்எம்க்கு செம்ம கோவம் வருது. அப்படியே உங்கள தொரத்திட்டு வராரு. நீங்க அப்படியே ஓடுறீங்க. உங்க அம்மா கிளம்புற டைம்ல கூட 2ம் நாய் மாரி அடிச்சுக்குதுங்க பாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தான் உங்க 2த்தையும் கட்டி இழுத்துட்டு போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அப்படியே தான் செம்ம கிராண்ட். நீங்களுமே ரிச்சு, ஜேகேவுமே ரிச்ல. ஸோ நீங்களும் கார்ல தான் போய் இறங்குறீங்க. அங்க செம்ம பெரிய பர்த்டே பார்ட்டி நடக்குது. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. உள்ள போனோனே ஆர்எம் ஜேகே கிட்ட போயிட்டாரு. ஸோ நீங்க அப்படியே ஜேகே அம்மா, லில்லி, உங்க அம்மா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கேங்கா லேடீஸ்லாம் ஒரு கேங் ஆயிட்டீங்க. அப்பாக்கள்லாம் ஒரு கேங் ஆகி அந்த மாரி போயிட்டாங்க. இப்ப நீங்க தான் லில்லி பக்கத்துல நின்னுட்டு அப்படியே பேசிட்டுருக்கீங்க. "ஏய் எப்படியும் உங்க அண்ணன் வருவாரு" அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டுருக்கீங்க. "ஏய் அவன் ஏதோ கிளம்பிட்டுருக்கான்டி." "ஏய் உங்க அண்ணன் எங்கடி?" "அவன் ஜேகேவ பார்க்குறேன்னு போயிட்டான்டி" அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. "ஓ! சரி, சரி. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எங்க அண்ணன் இன்னைக்கு கேவலமா இருக்கான். நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீயே வாந்தி எடுத்துருவ" அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. "ஏய் சும்மா இருடி. அவர் என்ன பட்டாலும் அழகா தான் இருப்பாரு" அப்படின்ட்டு லில்லி சொல்றா. "ஐய" அப்படி சொல்லிட்டு நீங்க மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஆனோனே அப்படியே பாய்ஸ் கேங்ஸ்லாம் அப்படியே மேலேருந்து கீழ வராங்க ஸ்டேஜ்ல. அப்படியே ஜேகேவ நீங்க பார்க்குறீங்க. வாவ்! அப்படி இருக்காரு. ஒரு மாரி ஒயிட் சூட்ல பார்க்கவே பிரின்ஸ் மாரி இருக்காரு. நீங்க அப்படியே மெய் மறந்து அவர பார்க்குறீங்க. அப்படியே லில்லி பார்த்தா, அவ ஒரு பக்கம் ஆன்னு பார்த்துட்டுருக்கா. பிகாஸ் உங்க அண்ணனும் பக்கத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி வந்து பாய்ஸ்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஒரு மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க போல. ஸோ அந்த காஸ்டியூம்ல அவருக்கான ஒரு கலர் போட்டுட்டு வராரு. இங்க ஆரம்ப பார்த்துட்டு லில்லி ஆன்னு நிக்க, இங்க நீங்க ஜேகேவ பார்த்துட்டு ஆன்னு நிக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு ஹார்ட்லாம் பட பட படன்னு அடிக்குது. இப்ப ஜேகே இறங்கி வரும்போது நீங்க வந்து ஜேகே இறங்கி வரும்போது நீங்க ஸ்ட்ரெய்ட்டா நிக்கிற மாரி இருந்திருக்கும். அவரு உங்கள தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருந்துருப்பாரு. ஏன்னா டக்குன்னு பார்த்தோனே இன்டென்ஷனலா பார்த்துருக்க மாட்டாரு. டக்குன்னு பார்த்தோனே நீங்க தான் தெரியிற மாரி இருந்திருப்பீங்க. உங்கள பார்க்குறாரு. அவரு உங்கள பார்த்துட்டு லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கீழ இறங்கி வராரு. ஸோ நீங்க அவ்வளோதான் அப்படியே ஃபுல்லா ஃப்ளாட் அப்படியே ஃப்ளாட் ஆகி உருண்டுட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகா இருக்காரு ஜேகே. அதுவும் இல்லாம இப்ப தான் நீங்க நோட் பண்றீங்க. நீங்களும் ஜேகேவும் ஒரே மாதிரி கலர். லைக் எப்படின்னா எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த வெட்டிங்லலாம் ஒயிட் கலர் பொண்ணு மாப்பிள்ளை போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஃப்ராக் ஜேகே சூட் போட்டிருக்கிறது அந்த மாரி ஒரு மாரி பேர் பண்ண மாரி இருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்கீங்க. 2 பேருமே கார்ஜியஸா இருக்கீங்க. அப்போ ஜேகே அம்மாவும், வயன் அம்மாவும் தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அம்மா தான் சொல்றாங்க, "அப்பா என் புள்ள எவ்வளோ அழகா இருக்கான்ல" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, உங்க அம்மா, "ஆமா, ஆமா. செம்மையா இருக்கான்" அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அம்மா தான் டக்குன்னு எதார்த்தமா உங்கள பார்க்குறாங்க. நீங்க ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு நின்னு ஜேகேவே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அத அவங்க நோட் பண்றாங்க. நோட் பண்ணிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. பாரேன் வயனையும் ஜேகேவையும் இன்னைக்கு 2 பேரும் ஏதோ கல்யாணத்துல இருக்க பொண்ணு மாப்பிள்ளை மாரி இல்ல. 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு அப்படின்னு. அப்பதான் உங்க அம்மா கவனிக்கிறாங்க. உண்மையாவே அப்படிதான் இருக்கு. அட ஆமா! அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குன்னு 2 பேருக்கும் ஒண்ணா ஸ்ட்ரைக் ஆவுது. அப்போ ஜேகே அம்மா, "நம்ம ஏன் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது ஃப்யூச்சர்ல?" அப்படின்னு கேட்டுர்றாங்க ஓப்பனா. இங்க உங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜேகேவன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "நிஜமா தான் சொல்றீங்களா?" அப்படின்னோனே 2 பேரும் உங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. ஜோடி பொருத்தம் கூட 2 பேருக்கும் செம்மையா இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி பிள்ளைங்க வளர்ந்ததும் நம்ம பேசி பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க நீங்க வச்ச கண்ண எடுக்காம ஜேகேவ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே கேக் கட் பண்ற டைம் வந்துருச்சு இல்லையா? ஸோ நீங்க எல்லாரும் அப்படியே ரவுண்டா நின்னுட்டுருக்கீங்க. ஜேகே பக்கத்துல வந்து இந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லா பாய்ஸ் அண்ட் ரைட் சைட் ஃபுல்லா கேர்ள்ஸ் அந்த மாரி நின்னுட்டுருக்காங்க. அண்ட் ஜேகேக்கு பின்னாடி அவங்க அப்பா, அம்மா நின்னுட்டுருக்காங்க. ஓகேயா? அந்த மாதிரி இருக்கு. அ லில்லி வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, நான் ஆரம் பக்கத்துல தான் நிப்பேன்ட்டு போய் அங்க போய் நின்றுப்பா. அவ எதார்த்தமா நிக்கிற மாரி நின்றுப்பா. அண்ட் நீங்க வந்து அவ வந்து ப்ளஸ் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து ஜேகே பக்கத்துல நிக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள அவ தள்ளி விட்டுருப்பா. இப்போ அங்க இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே ஜோடியா
இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேரும் இப்போ ஒண்ணா வேற நிக்கிறீங்களே கேக் முன்னாடி. உங்க வெட்டிங்க்கு கேக் கட் பண்ற மாரி இருக்கு அது. எல்லாரும் பார்க்குறாங்க. இங்க ஆரம்லாம் வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காரு. "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு. ஜேகேவும் இப்ப தான் நோட் பண்றாரு. 2 பேரும் ஒரே மேட்சிங் ட்ரெஸ்னோனே. அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அப்படியே பார்க்குறாரு. அண்ட் நீங்க ரொம்ப கார்ஜியஸா இருக்கீங்கல்ல. அவரு ஒரு மாதிரி உங்கள தான் பார்க்குறாரு. உங்க ஐஸ், நோஸ், லிப்ஸ்ன்னு. டக்குனு அவருக்கே டிஸ்ட்ராக்ட் ஆகுறது ஃபீல் ஆனோனே, "ஜேகே என்ன நெனைக்கிற நீ? அவ சின்ன பொண்ணு. உனக்கு அவ சிஸ்டர் மாதிரி. இப்படிலாம் பார்க்காத." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பிக்கிறாரு. லைக் அவருக்கு புடிச்சாலுமே கூட அந்த ஒரு தாட்ட வந்து அவரு வரவிட மாட்றாரு. அப்படியே திரும்பிக்கிறாரு. நீங்க அப்படியே எல்லாரும் உங்கள தான் பத்தி பேசுறது உங்களுக்கே காதுல கேட்குது. ஒரு மாரி குளு குளுன்னு தான் இருக்கு உங்களுக்கு. அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே அந்த கேண்டில்லாம் ப்ளோ பண்ணிட்டு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஒரு வாய்ஸ், "ஜேகே" அப்படின்னு ஒரு வாய்ஸு. எல்லாரும் யார்ரா அது அப்படின்னு பார்க்குறாங்க. ஜேகேலாம் அதிர்ச்சியில பார்க்குறான். அங்க பார்த்தா நிலா நல்லா செக்ஸியா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு, ஒரு பெரிய கிஃப்ட் பொட்டிய தூக்கிட்டு அப்படியே நடந்து வரா. நிலா வேற யாரும் கிடையாது. ஜேகே பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு ஒரு பொண்ணு ஆரம் கூட கேட்டிருப்பார்ல, அந்த பொண்ணு தான் வரா உள்ள. ஜேகே பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஐஸ்லாம் வைட் ஆகுது. இங்க நீங்க யார்ரா இவன்னு உங்க உங்க மூஞ்சி எடுத்துட்டு போய் அவங்க முகத்திலேயே விட்டுருவீங்க போல. அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. "ஜேகே என்ன விட்டுட்டு நீ கேக் கட் பண்ண போறியா?" அப்படி சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. இங்க ஜேகே, "நிலா நீங்க என்ன பண்ற?" அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, ஜேகே அம்மாவுக்கு அதை விட பெரிய ஷாக். போச்சு புள்ளைக்கு ஏதோ ஆள் இருக்கு போலன்னு நினச்சு அவங்க ஷாக் ஆகி அப்படியே ஒயன் அம்மாவை பார்க்குறாங்க. ஒயன் அம்மாவும் அப்படியே ஷாக் ஆகி ஜேகே அம்மாவை பார்க்குறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுல இங்கே லில்லி அதை விட ஷாக் ஆகி உங்களை பார்த்துட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் யாரையும் பார்க்காம அங்கே நிலாவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நிலா அப்படியே வேக வேகமாக நடந்து வந்து உங்களை அப்படியே தள்ளி விடுறா. "ஏய் கேர்ள் தள்ளு" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தள்ளிட்டு வந்து ஜேகே பக்கத்துல நின்னுக்கிறா. உங்களுக்கு அவ்வளோதான் மனசே உடைஞ்சிருச்சு. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு உங்களுக்கு. இங்க ஜேகே, "நிலா நீங்க என்ன பண்ற? வாட் இஸ் திஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஜேகே உன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் வராம எப்படி ஜேகே?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் போட்டி எடுத்து நீட்டுறான். "ஹாப்பி பர்த்டே ஜேகே மை ஸ்வீட் ஹார்ட்" அப்படி சொல்லிட்டு அந்த கிஃப்ட் போட்டிய தரா. இங்க லில்லி, "ஹாப்பி பர்த்டே" மூஞ்சி முகரையும் பாரு நல்லா அப்படின்ட்டு லில்லி உங்களை தான் பார்க்குறா. ஆனால் உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து நடந்து போயிட்டீங்க. இதை வந்து உங்கள் அம்மாவும் ஜேகே அம்மாவும் நல்லாவே நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. லில்லியும் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். அவளும் கேக் கட் பண்ணுற இடத்துல நின்றுருக்க மாட்டா. இங்கே ஜேகே அதை நோட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் போனோடனே லில்லி உங்கள் பின்னாடி வந்ததையும், "என்னாச்சு அவ இங்க போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் சரி நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கட் பண்ணி தொலைவோம். அப்பதான் இவ போவான்ட்டு கட்லாம் பண்ணிட்டு, முதல்ல எடுத்து அவர் ஊட்டுனது யாருக்கு ஊட்டியிருப்பாருன்னா ஆரம்க்கு தான். ஏன்னா 2 பேரும் ஒரு ஜிகிடி தோஸ்து மாரி. ஆரம்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஊட்டியிருப்பாரு. அப்புறம் அவங்க அம்மா, அப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஊட்டிட்டு முடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அப்படியே தான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகின்ருக்கும். எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்றது, டான்ஸ் அப்படி இப்படின்னு நெறையா அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க ஜேகேக்கு மனசு இங்க இல்லவே இல்ல. ஏன் வயன் அப்படி போனா? ஏன் அவ அப்படி போனா? அப்படின்னு அவருக்கு அதுவே தோணிட்டுருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி சேடா போனத அவர் பார்த்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் லில்லி பின்னாடி பார்த்துட்டு போனது எல்லாம் பார்த்துருப்பாரு. ஸோ உங்கள தான் அவர் தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஆரம் கிட்ட கேட்குறாரு, "ஏய் வயன் எங்கடா?" "தெர்லயே மச்சான். அவ கேக் கட் பண்ணும்போதே இல்லன்னு நெனைக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் ஏன் அவ ஒரு மாதிரி இருந்தாடா? ஒரு மாதிரி போனா" "தெர்லையேடா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்னு சொல்லிட்டு, அவரும் தேடுறாரு ஒரு பக்கம். சரி ஜேகே அப்படியே தேடிட்டு பின்னாடி ஸ்விம்மிங் பூல் சைடு வந்திருப்பாரு. அங்க நீங்க தான் ஒரு மாரி நின்னு பேசி அப்படியே லில்லி கிட்ட ஃபீல் பண்ணி பேசி அழுதுட்டுருக்கீங்க. இத வந்து ஜேகே அம்மா, அப்புறம் உங்க அம்மா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பட் எதுவும் கேட்டுருந்துருக்க மாட்டாங்க. வீட்ல போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்திருப்பாங்க. இங்க லில்லி தான் அவங்கள ஹக் பண்ணி அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. "சரி விடு வயன், விடு விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல லில்லி. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ந நான் நான் என்ன நெனச்சேன்னா, அவருக்கு எனக்கு தான் அப்படின்னு நான் நெனச்சுட்டு ரொம்ப லூஸா விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தி வந்து அதுவும் என்ன தள்ளி விட்டுட்டு வந்து அவர் பக்கத்துல நிக்கிறா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் சின்ன வயசுலேருந்து ஜேகேவ எவ்வளோ ரசிச்சிருப்பேன் தெரியுமா? ஏன் உங்க அம்மா கூட அவ்வளோ ரசிச்சிருக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் தெரியுமா சின்ன வயசுலேருந்து. எனக்கு அவர்னா அவ்வளோ பிடிக்கும். அவர் தான் எல்லாம் நான் யோசிக்கிற டைம்ல இப்படி ஒரு பொண்ண நான் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஒரு மாரி புலம்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஜேகே பின்னாடி இருந்து கேட்டுட்டாரு. "வயன்" அப்படின்னு கூப்பிட்டோன்னே நீங்க 2 பேரும் ஷாக். அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே நின்னுட்டுருக்காரு. நீங்க டக்குன்னு லைக் ஐஸ்ல இருக்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு, "ஜேகே ஆ ஆ ஜேகே என்னாச்சு?"
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. அப்போ லில்லி தான், இருவாயன், ஏய் யாரா அவ, சொல்லு யார் அவ அப்படின்ட்டு லில்லி கோவமாக கேட்குறா. அப்போ நீங்கள் லில்லிக்கு என்ன பேசுகிற லில்லி, நீ பேசாமல் இரு அப்படின்னு, நீ சும்மா இருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து அவ கேட்குறா. யாரை கேட்குறா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அந்த நிலா யாரு அப்படி வந்து நின்றுட்டு இருக்கா உரசிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ ஜேகே அவள் ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட், அவ்வளோதான். ஜஸ்ட் கிளாஸ்மேட்டா? அவள் ட்ரெஸ்ஸும் ஆளும் மண்டையும் பார்த்து என்ன அப்படி எல்லாருக்கும் முன்னாடி அம்மா அப்பா எல்லாருக்கும் முன்னாடி வலிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கா. நீயும் அப்படியே அமைதியாக இருக்க எதுவுமே பேசாமல் அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. அப்போது ஜேகே, இரு முதல்ல வெயிட் பண்ணு, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குமோ, பின்ன டென்ஷன் ஆகாமல் உன்னால் அவள் எவ்வளோ தான் ஹர்ட் ஆவா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, இங்கே ஜேகே அப்படியே ஆடு பார்க்குறாரு, என்ன இவ சொல்கிறா அப்படின்ற மாதிரி. ஜேகே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு லில்லியை நீங்கள் தனியாக கூட்டுவேன். லில்லி இங்கே பாரு லில்லி, தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க புரியுதா? எனக்கு இப்போ ஏஜ் கூட கிடையாது, அவர்கிட்ட என்னால் எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண முடியாது புரியுதா? நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை நீங்கள் வந்து பேசி அனுப்பிச்சி வச்சிடுறீங்க. ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே கிட்ட வரீங்க. ஜேகே நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஜேகே டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படி டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே வாயன், என்னாச்சு ஜேகே, என்கிட்ட நீ என்ன மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க. வயன், நான் பாதி இது கேட்டுட்டேன், என்னன்னு என்கிட்ட தெளிவாக உண்மையை மட்டும் பேசு, என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அவர் ஐஸே பார்க்க முடியாமல் கீழே குஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ். வயன், எதுக்கு அழுகிற, எனக்கு தெளிவாக என்ன ஏதுன்னு சொல்லு. நீங்கள் பேசினதை வச்சு என்னால் ஓரளவுக்கு என்ன விஷயம்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது, பட் அதை நான் வாயிலேருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெளிவாக சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஜேகே? இல்லை நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சின்ன வயசுலேருந்து உங்கள் பின்னாடி சுற்றுனதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு உங்கள் மேலே ஒன் சைடாக க்ரஷ் இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இவ்வளோ உங்களை தான் நான் உலகமாக நினச்சிட்டு இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குன்றத சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் ஜேகே சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஜேகே அப்படியே வாயடிச்சு போய் அப்படியே டக்குன்னு உங்கள் ஷோல்டர்லேருந்து கை எடுத்துகிட்டு நின்று பார்த்துட்ருக்காரு. நான் இது உங்ககிட்ட சொல்கிறோன்ற ஐடியாலே இல்லை ஜேகே. நான் எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அது எப்படி என் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் என்னை பார்க்குற விதம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலுமே என் மனசுக்கு அது புரியவே இல்லை. சின்ன வயசுலேருந்து உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு க்ரஷ்ன்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு போகிற ஐஸ் குச்சி, சாக்லேட் பேப்பர்னு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது, உங்களே தெரியாமல் நான் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறது, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நான் தேடி நான் சாப்பிட்றது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா இது வரைக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு அத்தை பொண்ணு ஒன்று இருந்தாலே ரம்யா, அவெல்லாம் வரும்போது நீங்கள் அவ்வளோ ஜாலியாக பேசுவீங்களா, அப்போல்லாம் எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். அதனால தான் நீங்கள் கேட்பீங்களா, ஏன் வரவே இல்லைன்னு. அந்த டைம்லலாம் நீங்கள் 2 பேரும் விளையாடுறது என் கண்ணால் பார்க்கறதுக்கு கூட என்னால் முடியாது, அந்தளவுக்கு கூட எனக்கு சக்தி கிடையாது. அதனால தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும். இது மாதிரி எனக்கு நிறைய விஷயம் நடக்கும் உங்களை சுற்றி. ஆனால் இதெல்லாம் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல ஜேகே, பிகாஸ் ஐ லவ் யூ. இதை என்னால் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜேகே அப்படியே வாயடிச்சு போய் உங்களே பார்த்துட்ருக்காரு. எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும்னு, ஆனால் நான் இது மாதிரி ஒரு தாட் எனக்குள்ளே வரக்கூட நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல ஜேகே. என்னை தாண்டி நான் உங்களுக்காக அகைன் ஃபால் ஆகுறேன். இப்போ கூட அந்த நிலா அவள் என்னை தள்ளி விட்டுட்டு வந்து நிற்கும்போது என்னோடதை யாரோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஜேகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே தான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. நீங்களும் எதுவுமே எதிர்பார்க்கல, அவர் என்ன சொல்லணும் ரிப்ளை எதுவும் எதிர்பார்க்கல, நீங்களும் கிளம்பி போயிருப்பீங்க. அப்படியே ஒரு 1 வீக் ஆயிருந்திருக்கும். நீங்கள் எதுவுமே ஜேகேயை பார்த்துருந்துருக்க மாட்டீங்க, பேசியிருந்துருக்க மாட்டீங்க. அதே தான் ஜேகேவும் பார்த்துருந்துருக்க மாட்டார், பேசியிருந்துருக்க மாட்டார். இப்போ ஒரு 1 வீக் அப்புறம் உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் தான் ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க பெட்டில். இப்போ நீங்கள் 12th முடிச்சு லீவில் இருக்கீங்க, அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் யார் இது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே. அண்ணா வீட்டில் கிடையாது, அவர் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உங்கள் அண்ணாவை பார்க்க வரல, உன்னை தான் பார்க்க வந்தேன். என்னையா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம். ம். அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் கவுச்சில உட்கார்றீங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க. 2 பேரும் 5 நிமிஷம் ஆகியும் எதுவுமே பேசவே இல்ல. இப்ப ஜேகேவே ஸ்டார்ட் பண்றாரு. ஆ வயன் ஐம் சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் நான் உன்ன அப்படியே விட்டுட்டு வந்திருக்க கூடாது அந்த இடத்துல. எனக்கு டக்குன்னு நீ சடனா அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதும் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் நான் சின்ன வயசுலேருந்து உன்னை நிறையா ஹர்ட் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு புரியுது. ஒருத்தங்க ஃபீலிங்ஸ் வச்சிருந்து அவங்கள ஹர்ட் பண்ணுறப்போ அது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்றது. ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட். அண்ட் நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, நீ வந்து ரொம்ப சின்ன பிள்ளை வயன். நீ வந்து இப்போ தான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்க. இன்னும் உனக்கு நிறையா இருக்குது. நீ காலேஜ் போவ. இன்னும் நிறைய பசங்கள பார்ப்ப. இன்னும் நீ நிறைய வேர்ல்டில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உனக்கு நிறையா மாற சான்சஸ் இருக்கு வயன். புரியுதா? நீ ஒரு இப்போ இப்போ உனக்கு என் மேலே வந்து ஒரு இன்ஃப்ராக்சுவேஷனாக கூட இருக்கலாம் இல்லையா? சி மேபி இப்போ நீ என்னை விட ஒரு அழகாக ஒரு பையனை பார்க்கலாம். என்னை விட நல்ல டேலண்டடாக படிக்கிற ஒரு பையனை பார்த்து அவன் மேலே கூட உனக்கு க்ரஷ் வர சான்ஸ் இருக்குல்ல நீ காலேஜ் போகிறப்போ. ஸோ அந்த இப்போ நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன்னா நானும் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா நாளைக்கு உனக்கு அது மாறுச்சுன்னா அது ரொம்ப 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேன். ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் போதும் ஜேகே, நான் தெளிவாக இருக்கேன். நீங்கள் தான் எனக்கு வேணும். ஒன்று நீங்கள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. அப்படி தான் நான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான் வளர்ந்தேன். ஏன் சின்ன வயசில் வந்த ஆசை எனக்கு இவ்வளோ வருஷம் இருக்கும்போது எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எத்தனையோ பசங்களை என் கூட படிக்கிற பசங்களெல்லாம் பார்த்துருப்பேன். ஏன் உங்களை விட அழகாக கூட பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு யார் மேலேயும் அப்படி தோணவே இல்லை இத்தனை வருஷத்தில். அது ஏன் உங்ககிட்ட மட்டும் எனக்கு அப்படி தோணுது சின்ன வயசுலேருந்து? பிகாஸ் ஐ லவ் யூ ஜேகே. வயன் வெயிட் பண்ணுங்க ஜேகே, நான் பேசிக்கிறேன். எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ஃப்ராக்சுவேஷன் அப்படி தானே? ஆனால் இதே ஒரு விஷயத்த நான் அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன்னா அப்போ நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. சொல்லுங்கள் ஜேகே, நீங்கள் தானே சொன்னீங்க இது இன்ஃப்ராக்சுவேஷன் அப்படின்னு. ஸோ நான் காலேஜும் முடிச்சு வேலைக்கும் போயிட்டு எல்லாத்தையும் நான் கோ த்ரூ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் தான் வேணும்னு வந்து நிற்கிறேன்னா உங்கள் வீட்டு கதவு வந்து நான் தட்டினேன்னா நீங்கள் என்ன ஓகே பண்ணுவீங்களா? என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே அப்படி நீ வந்தனா கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உன்னை ஓகே பண்ணுறது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே ஒரு 1 மந்த் போயிருந்துருக்கோம். நீ லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ அப்ராட் கிளம்பி போயிட்டீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து காலேஜ் வந்து அப்ராடில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. உங்களால் இங்கே இருக்க முடியல. ஜேகேக்கு தெரிஞ்ச அப்புறம் ஒரு மாதிரி நார்மலாக இருக்க முடியல. அங்கேயே பார்க்கணும் தோணும், பேசணும்னு தோணும்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஷனுக்காக நீங்கள் வந்துட்டு காலேஜ்க்கு வந்து அப்ராட் லைக் லண்டனில் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் லண்டன் போயிருப்பீங்க. இந்த விஷயம் வந்து ஜேகேக்கு தெரியாது. ஸோ ஒன் டே ஜேகேவும் ஆரம்பம் அப்படி தான் சும்மா எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க ஒரு ரெசார்ட் மாதிரி. அப்படி பைக்கில் அவங்க போயிட்டே இருக்கும்போது ஜேகே கேட்குறான், என்னடா அப்புறம் எப்படி உன் தங்கச்சி 12th முடிச்சிட்டாளா, என்ன காலேஜ் அப்படி சொல்லி கேட்குறாரு. அவளாடா அவன் 12th பயங்கர மார்க்குடா. அவள் ஃபஸ்ட் மார்க் வேறையா, அதனால் இங்கே தான் காலேஜ் பண்ணுவேன், இங்கே தான் பண்ணுவேன், அதுவும் நம்ம படிக்கிற காலேஜில் தான் பண்ணுவேன்னு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, சடனாக 1 மந்த் முன்னாடி சொன்னான் அந்த மாதிரி நான் அப்ராடில் போய் பண்ணுறேன்னு. ஏன்னு தெரில. சரின்ட்டு அம்மா அப்பா இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராடுக்கே அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அப்படின்னு ஒன்று ஜேகே சடன் பிரேக் போடுறாரு. என்ன அப்ராட் போயிட்டாளா? ஆ ஆமாடா. ஏன் ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வண்டி விட்டுறாரு. இப்போ அவருக்கு தாட்ஃபுல்லாக நீங்கள் அப்ராட் போயிட்டீங்க அதே தான் தோணுது. ஏன் நீங்கள் போனீங்க, அவரால் தான் நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப தோணுது. அண்ட் இவ்வளோ நாள் கூட அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் இப்போது உங்களோட மெமரிஸ்லாம் அவருக்கு நிறையா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அவர்கிட்ட பேசினது லாஸ்ட்டாக அதெல்லாம் கூட அவருக்கு ரொம்ப நிறையா வந்து போகுது. அண்ட் சின்ன வயசுலேருந்து அவர் உங்களை எவ்வளோ ரசிச்சுருந்துருப்பார் அது எல்லாத்தையும் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே அவருக்கு புரியுது, நம்ம வந்து அவளை வந்து சின்ன பிள்ளையாக பார்த்ததை விட தங்கச்சியாக பார்த்ததை விட அவளை நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. நம்ம வந்து அதை தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. பட் அவரே வந்து ஒரு அசப்ஷன் லைக் தங்கச்சியாக பார்க்குறோம் நம்ம, அதனால் நமக்கு அப்படி தெரியுது அப்படின்னு ஒரு அசம்ஷன் வந்திருப்பார். பட் இப்போ அவருக்கு நல்லாவே தெரியுது நம்ம வயன் மேலே நிறையா லவ் வச்சுருக்கோன்றது. பட் இது அவரால் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லவும் முடியல. பிகாஸ் உங்கள் காண்டாக்ட் நம்பர் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க அண்ணா கிட்ட அப்படி போய் கேட்க முடியும். ஸோ அதனால் அவர் அமைதியாக இருக்கார். அவர் இப்போ எப்படி ஒரு மைண்ட் செட் வந்துட்டார்னா,
அவளுக்கு உண்மையாக என்ன பிடிச்சிருக்கலாம், அவள் கண்டிப்பாக வருவா என்னை தேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மைண்ட் செட் வந்துட்டாரு. பட் எவ்ரிடே அவர் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவார். சில டைம் உங்கள் வீட்டில் வீடியோ கால் பேசும்போது அவர் அங்கே தான் இருப்பார். அப்போது உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவர் அப்படியே எட்டி பார்ப்பாரு. அவர் லைக் உங்ககிட்டே கேட்பாங்க உங்கள் அம்மா ஜேகே கிட்ட பேசிட்டேன்லாம். ஆனால் நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அவள் நம்ம மேலே கோவமாக இருக்காளோ அப்படிலாம் நினச்சிட்டு. அப்படியே அவர் வாழ பழகி இருந்திருப்பார். ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் அகெயின் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறீங்க. இங்கே உங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ ஹாப்பி, உங்களை பயங்கரமாக வரவேற்கிறாங்க. வயனு என்னடி இப்படி அழைச்சி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு கொஞ்சிறதும் பயங்கரமாக சமைச்சு போடுறதும் அப்படியே பாரமும் வராரு. ஏய் குண்டு புஸ்னிக்கா அண்ணா ஒல்லியாயிட்டா அப்படின்னு. டேய் வந்தோடனே ஆரம்பிக்காதரா, ஒரு தங்கச்சி வந்து ஒரு ஆசை பாசமாக ஏதாவது பேசுறியாடா அப்படின்ட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. இப்போது உங்களோட சண்டை ஓஞ்சப்பாடு இல்லை. ஸோ அப்படியே தான் அடிச்சுக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு 1 வீக் இங்கே அப்படி இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் ஜேகே பற்றி தெரிஞ்சுக்க எந்த ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் வந்து எடுக்கலை. இப்போ வரைக்குமே நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க. எதுவும் பேசல, கேட்டுக்கல, எதுவுமே பண்ணிக்கல. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஆஃப்டர் ஒரு 1 வீக் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களோட வேலைக்கு போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி உங்களோட நியூ ஜாபோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஓகே. ஸோ தட் நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க. பயங்கரமாக ஒரு பிளேசர் அண்ட் ஒன்று ஹை டாப் ஹீல் ஒன்று போட்டுட்டு ஒரு ஹை போனிடெயில் வேணால் ஒரு ஃப்ரீ ஹேர் மாதிரி சொல்லிக்கலாம், அந்த மாதிரி போட்டுட்டு கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் தான் காரில் தான் போகிறீங்க. போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ரிசப்ஷனில் கூப்பிட்றாங்க. மிஸ் வயன் நீங்கள் உள்ளே போகலாம். ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து முன்ன மாதிரி சைல்டிஷ்லாம் கிடையாது, செம்ம மெச்சூர்டாக ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக நல்லா ஆகிட்டீங்க ஆளே பார்க்க. இப்போ அப்படியே தான் உங்கள் கார் தூக்கிட்டு அந்த கேபினோட டோரை நாக் பண்ணுறீங்க. உள்ள ஒரு சவுண்ட் எஸ் கம்மின். இப்போ நீங்கள் அந்த கேபின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் முன்னாடி உட்காடுறீங்க. அப்போது அந்த அங்கே உட்காந்துருக்க பர்சன் உங்கள் ஃபேஸ் பார்க்காம அவர் எதுலையோ ஒரு ஃபைலில் சைன் பண்ணிவிட்டு எஸ் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க, ஹலோ சார் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான் ஒரு சைலண்ட். 2 பேர் சைட்லேருந்து ஒரு சைலண்ட். இப்போது அந்த சைன் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே ஸ்லோ மோஷனில் உங்கள் ஃபேஸ் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்னங்கிற மாதிரி அந்த ஆளை பார்க்குறீங்க. அது யாரும் இல்லை, அது ஜேகே தான். அப்படி ஒரு ஷாக்கில் பார்க்குறாரு உங்களை. ஹலோ சார் ஐ எம் ஃபைன், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. இங்கே ஜேகே பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஃபைன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் என்னென்ன மேஜர் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணீங்க, இங்கே என்னவா வந்து எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே சொல்கிறீங்க. அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இது எல்லாத்தையும் லைக் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பேசும்போது அவரும் அதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ தட் நீங்களும் வந்து எதுவும் பெருசாக இது பேசிக்கல. அண்ட் நீங்கள் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து கிளம்பியிருப்பீங்க. நீங்கள் போகிறத வந்து கார் எடுக்கிற வரைக்கும் அவர் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் நீங்கள் வந்தது சந்தோஷமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. என்ன இவ்வளோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவள் காமிச்சிக்க மாட்றா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து அவருக்கு வெளியே எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்திருக்கும், நீங்கள் வந்து அப்பாயிண்டட் அப்படி சொல்லிட்டு. ஸோ தட் நீங்கள் வந்து இன்னிலேருந்து வேலைக்கு போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு நீங்கள் தான் நல்லா கிளம்பி போகிறீங்க. அண்ட் பழைய செக்ரட்டரி இருந்திருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்த இதெல்லாம் சாருக்கு பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் ஹேஸ் கம்மின் அப்படின்னு ஒன்று நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜேகே எங்கள் பிஸியாக ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு ஒரு 3 பேர் கூட சேர்ந்து. நீங்கள் போயிட்டு அவருக்கு டேபிளில் பனானா மில்க் ஷேக் வைக்கிறீங்க. டொக்குன்னு ஒரு சைலண்ட். அப்படியே சைன் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு அந்த பனானா மில்க் ஷேக்கை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. பனானா மில்க் ஷேக்கா? இந்த டைமில் நான் இது குடிக்க மாட்டேனே. தெரியும் சார் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நீங்கள் போய் கிளம்பி போயிட்டீங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் கொடுக்குறது தான் அவர் குடிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்க. அவர் அதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை எடுத்து குடிக்கிறாரு. இதை அவங்க பக்கத்தில் இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறாங்க. என்ன சார் வந்து காஃபி தானே எப்பவுமே கொடுப்பாரு, இன்னும் இப்போது பனானா மில்க் ஷேக் குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க.
அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாதிரி ரூடாக சொல்லிட்டு போயிருப்பீங்களா, பாஸ்கிட்டே போய் பேசுகிறாளே அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் நிறைய ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட அப்டேட் பண்ணுறது, இப்படியே அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிஸியாகவே போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே ஈவினிங் டைம் ஆக எல்லோரும் ஒரு ஸ்டாஃபாக அப்படியே கிளம்புறாங்க. ஆஸ் அ செக்ரட்டரி நீங்கள் வந்து பாஸ் கிளம்புறப்ப தான் நீங்கள் கிளம்புறோம், அது வந்து ஒரு ரூல். ஸோ இன்றைக்கி ஜேகே வந்து ரொம்ப நேரம் இருக்கார், மிட் நைட் வரைக்கும். நீங்களுமே கூட ஸ்டே பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே கவுச்லேயே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டு ஒரு காஃபி போட்டு வந்து வயன் வயன் அப்படின்னு எழுப்புறாரு. நீங்கள் எப்படியோ முழிச்சிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சாரி, எஸ் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் ஜேகேனே கூப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. இப்போ ஜேகே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வயன் ஆ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நல்லா இருக்கேனே, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எதுவும் பெருசாக பேசிக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக தான் பேசுகிறீங்க. அதுவே அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்புறம் எப்படி போகுது லைஃப், ஏதாவது லவ் அப்படி கேட்குறாரு. இப்போ நீங்கள் இருக்குது சார், ஒரு லவ் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது அப்படி சொல்கிறீங்க. அப்போது அவர் ஒருமே கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் பார்க்குறாரு உங்களை. நீங்கள் எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு சார், அண்ட் அந்த லவ்க்காக தான் நான் அந்த 4 வருஷம் ரன் பண்ணேன், அண்ட் அந்த லவ்க்காக தான் அந்த கம்பெனி வந்தேன், அண்ட் அந்த லவ்க்காக தான் இப்போ நான் உட்காந்துட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க காஃபி குடிச்சிட்டே. நீங்கள் ஜேகேக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது, என்ன அர்த்தம் அதுக்குன்னு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் அப்படியே அந்த காஃபி டேபிள் வச்சுட்டு டக்குன்னு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவர் பார்க்குறீங்க. வைன், நான் என்ன தெரியுமா நினச்சேன், நீ என்னை மறந்துட்டியோ, வந்தோடனே நீ என்னை கண்டு கூட இல்லைல்ல, வேறு யாரும் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணலை. அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, நான் உன்னை இப்படி ட்ரீட் பண்ணப்போ அன்றைக்கி உனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்குன்றது. ஐ எம் ரியலி சாரி வைன், அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். இல்லாத இந்த 4 years நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் தெரியுமா. சொல்லுவாங்களே பக்கத்தில் இருக்கும்போது எதுவுமே அருமை தெரியாதுன்னு, நீ போனப்போ தான் எனக்கு அது எல்லாமே ஃபீல் ஆச்சு. வைன், ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஜேகே நீங்கள் சொன்னீங்கல்ல அப்போ எனக்கு சின்ன வயசு, இதை பற்றி யோசிக்கிற வயசு இல்லைன்னு. இப்போ எனக்கு 22 23 வயசு ஆகுது ஜேகே. இப்போ நான் சொன்னால் நீங்கள் நேர்த்துப்பீங்க தானே. ஐ லவ் யூ ஜேகே. எப்போவுமே ஜேகே அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் உங்கள் லிப்ஸில் ஐ லவ் யூ டூ வைன் அப்படி சொல்லி பயங்கரமாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி தான் 2 பேரும் அப்படியே உங்கள் டேட்டிங் ஃபேஸில் இருக்கீங்க. ஒரு 1 month 2 month இப்படி அப்படியே ஆஃபீஸ் ரொமான்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ லைக் உங்கள் வீட்லேயும் சொல்லியிருந்துருப்பீங்க. இப்போது உங்களோட மேரேஜ் டே இன்றைக்கி, ஓகே, மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி உங்களோட மேரேஜ் டே. ஸோ இப்போது ஜேகே தான் அங்கே நின்றுட்டுருக்காரு, லைக் பிரைட்காக வெயிட் பண்ணிவிட்டு. அப்போது ஆழம் தான் ஜேகே பக்கத்தில் வந்து, டே நான் அன்றைக்கி உங்ககிட்ட விளையாட்டுக்கு சண்டை சொன்னேன், அதுக்காக உண்மையாகவே என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அப்போ ஜேகே, நான் கரெக்ட் பண்ணல மச்சான், உன் தங்கச்சியை தான் என்னை கரெக்ட் பண்ணிட்டா, திருத்தத்தோடு பேசணும் மச்சான் அப்படி சொல்லி நின்றுட்டுருக்கான். டே ஆனால் உங்ககிட்ட சொன்னலடா, யார்கிட்ட வேணால் காதலில் விழுறான், அந்த குட்டி பிசாஸ்கிட்ட விழாதான்னு சொன்னலடா, இப்போ வாழ்க்கையை யாருடா காப்பாற்றுவா, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜேகே பர்த்டே அப்போது நீங்கள் ஒரு ஒயிட் சூட் அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஃப்ராக் போட்டிருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு தீம் தான், ஒயிட்டில் தான் 2 பேரும் வரீங்க. அந்த ஹாலே செம்ம பெருசாக இருக்கீங்க, 2 பேரும் ரிச்சில். ஸோ பயங்கரமாக மேரேஜ் நடக்குது. ஸோ 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் சொல்லிட்டு ரிங் போடுறீங்க. யூ மே கிஸ் த பிரைட் அப்படின்னு ஒன்று. இப்போ ஜேகே தான் கிஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கல்வி கேட்குறாரு. நீங்கள் எஸ்ங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ 2 பேருக்காண்டி அவ்வளோ ஒரு ஹாப்பி டீயர்ஸ். இப்போ உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறதோட ஜேகே ஒன்று நினச்சி பார்க்குறாரு. நீங்கள் 6th standard அண்ட் ஜேகே 8th standard படிக்கும்போது ஒரு நாள் நீங்கள் லில்லியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அப்போது லில்லி வீட்டில் இருந்திருக்க மாட்டா. ஜேகே தான் குளிச்சுட்டு மிரர் முன்னாடி ஹேரை வந்து நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு.
அப்போ நீங்கள் லில்லி வீட்டில் இல்லை அப்படி சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஜேகே ரூம் திறந்துருக்கும். சரி நீங்கள் சும்மா அப்படியே ஸ்னீக் பண்ணலாம் அப்படி சொல்லி போயிருந்துருப்பீங்க. அப்போ ஜேகே மிரர் முன்னாடி தான் நின்றுட்டுருப்பாரு. அதை பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு திரும்பியிருப்பீங்க. ஜேகேவும் அது மிரர்லேருந்து பார்த்துருப்பாரு. ஹே வயன், எங்கே என்ன பண்ணுற? அது அது நான் லில்லியை பார்க்க வந்தேன். அதான் இங்கே இருக்காளான்னு பார்க்க வந்தேன். இங்கே இல்லையா, வெளில போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. நீங்கள் சரி சரி அப்படின்ட்டு ஓடுறீங்க. அப்போ ஜேகே, ஏய் வயன் வயன் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி ஓடி வராரு. ஆ ஆ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு பின்னாடி பார்க்குறாரு. அங்கே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகிருக்கு. அவருக்கு ஒரே ஷாக்கு. இது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. வயன் இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, நீ இங்கேயே உட்காந்துக்கோ. அம்மா வந்து உன்னை கூட்டிகிட்டு போட்டேன் சரியா? நீ தனியாக போக வேணாம். ஏன் ஏன் ஜேகே, நான் நல்லா தான் இருக்கேன். வரும்போது நான் தனியாக தான் வந்தேன். வயன் நான் சொல்கிறேன்ல கேள ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கவுச்சில் உட்கார வச்சுட்டு ஜேகே போய் உங்கள் அம்மா கால் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கே பெயின் வந்திருக்கும் ஸ்டொமக்கில் பயங்கரமாக. என்ன இது இப்படி வலிக்குது, நமக்கு எப்போவுமே இப்படி வலிக்காதுல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெயினில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுச்சிலே படுத்துட்டீங்க. இப்போ ஜேகே வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கீங்க வலியில். ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடகடன் போய் ஜூஸு அது இதுன்னு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஹீட் பேட்லாம் வைக்கிறாரு வயிற்றில். உங்களை ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்படி இன்னொன்று நினச்சி பார்க்குறாரு. அன்றைக்கி ஜேகே பர்த்டே அப்போ உங்களை விட்டுட்டு வந்திருப்பார்ல, அப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் சொல்லும்போது அவரை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அட் த சேம் டைம் செம்ம ஷாக்காகவும் இருந்திருக்கும். பிகாஸ் அவருக்குமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் அவரை ஒரு பிரதராக பார்க்குறீங்களோன்னு அவர் நினச்சிருப்பாரு. ஸோ தட் நம்மளும் அவளை சிஸ்டராக தான் பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்திருப்பார். பட் அவரே அறியாமல் அவர் ரொம்ப லவ் பண்ணியிருப்பார் உங்களை. ஸோ நீங்கள் அப்படி சொன்னது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அதை அப்படியே நினச்சி பார்க்குறாரு. அந்த அதிர்ச்சியில் தான் உங்களை விட்டுட்டு போயிருந்திருப்பார். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு அகெயின் வந்திருப்பார்ல, வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல. அப்போ அவர் என்ன யோசிச்சாருங்கிறத இப்போ சொல்கிறாரு ப்ரெசண்ட்டில். வயன், அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இது உனக்கு ஒரு இன்ஃப்ராக்சுவேஷனாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு. அதை நான் ஏன் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ஏஜ் இல்லைன்னு தானே சொன்னீங்க இல்லையா? இல்லை, எனக்கு உன்னை விட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வயன். ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம்னா, நீ என்னை விட சின்ன பொண்ணு வேறு. நீ இன்னும் காலேஜ் கூட போகல. காலேஜ் போய் உனக்கு ஒரு பையனை பிடிச்சி போய் அப்போ நான் உனக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுல்ல. எப்போ வேணால் மைண்ட் மாறலாம். அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நடந்துருமோன்ற ஒரு பயம் எனக்கு. ஸோ நீ நான் தான் வேணும்னு ஸ்ட்ராங்காக இருப்பியா அப்படின்றதுக்கு தான் நான் செக் பண்ணுறதுக்கு தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். ஆனால் எனக்கு ஏதோ ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நீ வந்துடுவேன்னு. அதே மாதிரி நீ என்கிட்டே வந்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் நான் ஒட்டியாக கேட்க, ஒரு வேளை நான் வராமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஜேகே வந்து தெரியல வயன் அப்படின்னு சொல்கிறாரு டிஎஸோட. ஸோ அவ்வளோதான், இந்த ஹாப்பி என்டிங்கோட முடிக்கிறேன். டாட்டா, லவ் யூ, பை பை ட்ரீம் குயில்ஸ்.